வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். குறுகிய காலத்தில் இலங்கை கண்டுள்ள அபிவிருத்தி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக ஜப்பானிய மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிப்பு. எல்டிடி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளினால் உயிரிழந்த மற்றும் காணாமற் போனவர்கள் தொடர்பான விடயங்களை கண்டறியுமாறு உயிரிழந்த மற்றும் காணாமற் போனோரின் பெற்றோர் அமைப்பு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் தமிழ்நாடு மீனவர்கள் எவரும் உயிரிழந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று இந்திய அரசாங்கம் அறிவிப்பு. ராஜதந்திர உடன்பாடுகளை இத்தாலி மீறுவதாக இந்தியா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். குறுகிய காலத்துக்குள் இலங்கை அடைந்துள்ள மாபெரும் அபிவிருத்தி மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட தலைமைத்துவம் வெளிப்படுகின்றது என்று ஜப்பானிய மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் 4 நாள் உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்நாட்டு அமைச்சர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜப்பானிய பாராளுமன்ற அங்கத்தவர் கட்சுயூகி கவாய் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்தார். இலங்கை அடைந்துள்ள துரித அபிவிருத்தியை அவர் பாராட்டினார். ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் புமியோ கிஷிடா இன்று காலை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் பாராட்டினார். புனர் நிர்மாணம், புனர்வாழ்வு ஆகிய துறைகளில் இலங்கை துரித முன்னேற்றம் கண்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு ஜப்பான் பூமி அதிர்ச்சியையும் சுனாமியையும் எதிர்நோக்கிய வேளையில் இலங்கை வழங்கிய ஒத்துழைப்பு குறித்து ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் கிஷிடா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஜப்பானிய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கு வழிகோலும் என்று ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை சுனாமியை எதிர்நோக்கிய பின்னர் ஜப்பான் வழங்கிய உதவிகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பற்றி ஜனாதிபதி விளக்கி கூறினார். யாழ்ப்பாணத்துக்கு வைத்தியசாலை ஒன்றை நிர்மாணித்துக் கொடுத்தமைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜப்பானிய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு ஜப்பான் தொடர்ந்தும் உதவும் என ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் அமைச்சர்கள் பேராசிரியர் GL பீரிஸ், HM பவுசி, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதூங்க, இரு நாடுகளின் தூதுவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் இந்திய மீனவர்கள் உயிரிழந்தார்கள் என்பதற்கான எந்தவொரு ஆதாரமும் கிடையாது என்று இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வருட காலத்தில் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை தாக்கினார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK ஆண்டனி இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கைக்கு எதிராக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மீனவர்களின் பிரச்சினைக்கு சமாதானமான முறையில் தீர்வு காண்பதற்கு இரு நாடுகளினதும் அரசாங்கங்களும் விரிவான வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்தி வருகின்றன. கடந்த வருடம் இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 மீன்பிடி படகுகளை இலங்கை கைப்பற்றியதுடன் 132 மீனவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஆயினும் அவர்கள் உரிய சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி தடை செய்யப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆயினும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் மீது அபத்தமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது ஒரு வகை அரசியல் தந்திரோபாயமாக மாறிவிட்டதாக கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். LTT மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் காரணமாக உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்களை கண்டறியுமாறு உயிரிழந்த மற்றும் காணாமல் போனோரின் பெற்றோர் அமைப்பு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த அமைப்பு ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை இன்று கொழும்பில் நடத்தியது. இந்த மாநாட்டில் LTT-யினரால் கடத்தப்பட்ட இளைஞர் ஒருவரின் சகோதரியான சந்திரசேகரம் கல்பனா கருத்து தெரிவிக்கையில், கடத்தப்பட்ட தனது சகோதரனுக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தென்மராட்சி கிராம சேவையாளர் DS டிவிஷன்ல எழுதுமட்டுவாள் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த ஒரு ஆள். என்னோட பெயர் சந்திரசேகரம் கல்பனா. நான் இப்ப இதுல வந்ததே ஒரு இந்த TNA தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட
ஒரு குடும்பத்தவர் என்ற காரணத்தால் தான் இதுல மனம் திறந்து வந்தேன். என்னோட அண்ணனுடைய பெயர் சந்திரசேகரம் செந்தூரன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பட்டதாரியாக கல்வி பயின்று கொண்டிருந்தவர். 2006ஆம் ஆண்டு என்னுடைய 2வது சகோதரியின் திருமண வைபவத்திற்காக கிளிநொச்சி மாவட்டத்திற்கு சென்ற வேளை தமிழீழ விடுதலை புலிகளினால் பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டு இன்று வரைக்கும் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு நிக்கதியான குடும்பத்தை சார்ந்த ஆள்தான் நான். தமிழீழ விடுதலை புலிகள் தான் வீட்டுக்கு வீடாக சென்று வன்னி கடைசியாக நடந்த சம்பவத்தை நேர நின்று பார்த்த ஒருவரில் நான். எத்தனையோ மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கவலைகளை இன்ப துன்பங்களை கேட்டறிந்த ஒருவர். என்னுடைய அண்ணனையும் 25 வயதில் பிடித்து சென்றார்கள். இன்ற வரைக்கும் அவர்களுக்கு தூமம் போட்டுக்கொண்டு இருக்கிறது TNA விடுதலை புலிகள் சேர்க்கிறதுக்காண்டி பிடிச்சிட்டு போனாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் பார்க்காம 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கூட பிடிச்சு கொண்டு போனாங்க. இதுக்கெல்லாம் பதில் இல்லையா? அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு மாணவர் பேரவை அமைப்புக்கு ஒரு பொறுப்பா இருந்தால் அதனாலதான் இன்றைக்கு இந்த ஆதங்கப்பட்டு கதைக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொங்கு தமிழ் என்ற நிகழ்ச்சி ஊடாக அனைத்து மாணவ மாணவிகளையும் அணி திரட்டி சென்றவர் கஜேந்திரன் என்ற MP. இன்றைக்கு அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும் தான் ஆறார பிடிச்சிட்டு போனான். மாணவர் பேரவையால் எவ்வளவு சம்பவம் நடந்தது. இன்றைக்கு அந்த பேரும் எங்க? இன்றைக்கு இந்த பேட்டி சர்வதேச ரீதியா போகும். எல்லாருடைய கண்காணிப்பும் இந்த பேட்டியில தான் இருக்கும். அதான் நான் சொல்றேன், தனியா ஒருவருடைய பிரச்சனையை மட்டும் பார்க்காங்க. நானும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீடியா துறையை படிச்சு முடிச்ச ஒரு ஆள். அதால சொல்றேன், இந்த பிரச்சனைகளை கொண்டு போற கட்டித்தனம் உங்கள தான் இருக்கு. மீடியா நினைச்சா ஆக்கவும் மேலும் அழிக்கவும் மேலும். இது உண்மை. நான் சொல்றேன் அவ்வளவு உண்மை. நான் எதுவும் பொய் சொல்லவும் இல்ல. பொய் சொல்றதுக்காண்டி அங்க இருந்து இங்க நான் பஸ் ஏறி வரையில. கடைசி கட்டத்துல விடுதலை புலிகள் அதாவது குளிச்சு கொண்டு நிற்க பொம்பளை பிள்ளைகள் எப்படி நிப்பாரு, குறுகு கட்டோட நிப்பார்கள். அப்படி நான் சொல்றேன். அந்த டைம்ல கூட இழுத்து பிடிச்சு வாகனத்துல தூக்கி போட்டு போனவர் இளம்பருதி அன்றைய காலகட்டத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் இன்றைக்கு இருக்கிற. அப்ப அவர் சொல்ல நான் இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஆக்களை பிடிச்ச நான் இதுவும் மத்து மீறல், மனித உரிமை மீறல், இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர் சொல்ல. ஏன் சொல்ல? முக்கிய பாயிண்ட். இப்படி எத்தனையோ பேர். அடுத்ததா இன்றைக்கு பேச்சுவார்த்தை மேடையில இருந்து தன்னை வண்டி ஒரு கத்தி கண்டிருக்கணும். ஸ்ரீதரன் MP ஐயா, கிளிநொச்சி மாவட்டத்தின் ஸ்ரீதரன் MP ஐயா. அவர் கடந்த MP ஆகிறதுக்கு முதல் ஒரு ஆசிரியர். ஏன் இந்த தருணத்தில் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்களுக்கு காலையில கொட்டான் பிடிச்சு ட்ரைனிங். எல்லா படை, அந்த படை, இந்த படை, ஊர்காவல் படை, கொல்லு படை, துவக்குக்கு பதிலாக கொட்டான் கொடுத்து ட்ரைனிங். காலையில ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாம் பின்னம் நானும் அந்த கட்டத்தில் அந்த இருந்தேன். அந்த ட்ரைனிங் நானும் எடுத்தேன். அதனாலதான் சொல்றேன். அப்ப ஸ்ரீதரன் MP ஐயா அதையும் சொல்லல. இந்த காலத்துல பள்ளிக்கூட புள்ளியான நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க தான். அப்ப விடுதலை புலிகளும் அந்த அத்துமீறலை செய்தவதான் சொல்ல. அவை அதெல்லாம் சொல்ல மாட்டினான். இப்படி கணக்க சம்பவம். ஒரு புள்ளிய பிடிச்சிட்டு போய்க்க தாய் அழுவுறா. அவ சுட்டு விழுத்திட்டு கொண்டு போய்க்கணும். தகப்பன் வாகனத்துக்கு முன்னால தூக்கி கொண்டு வர வாகனத்துக்கு முன்னால கிடக்குற அதை வேறு மிரிச்சு கொண்டு போய்க்கணும். இதெல்லாம் உண்மை. நான் இதுல உங்களை மட்டும் கேட்கிறேன். இந்த கொழும்புல வச்சு நீங்க இப்படி ஒரு பாட்டி எடுக்கிறீங்க. உங்களால கிளிநொச்சி மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த பேட்டியை நீங்க ஒழுங்கு செய்யலுமா? நான் உங்களுக்கு இதால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒழுங்குபடுத்தி தாரேன். உங்களுக்கு நேர அவர்கள் பேட்டி கொடுப்பார்கள். இந்த கேள்விக்கு உங்களால பதில் கூறலுமோ? எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த மீடியா எல்லாத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த செய்தி ஜெனிவா வரைக்கும் போய் சேரணும் என்பதை தயவாக கேட்டுக்கொள்ளும். நன்றி. தற்கொலை குண்டுதாரிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து மீண்டும் அவர்கள் சமூகமயப்படுத்திய ஒரே நாடு இலங்கையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித்த கொஹன தெரிவித்துள்ளார். இவர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் அர்ப்பணித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் கலாநிதி பாலித்த கொஹன அரசாங்கத்தின் புனர்வாழ்வு வேலை திட்டங்களை தெளிவுபடுத்தினார். LGT அமைப்பு இளைஞர் யுவதிகளை பயன்படுத்தி 230க்கும் மேற்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அப்பாவி பெண்களையும் சிறுவர்களையும் தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் கொலை செய்து LGT அமைப்பு கடுமையான குற்றச்செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததாக வதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் மேற்கொண்ட சரியான நடவடிக்கையின் காரணமாக அந்த இருண்ட யுகம் முடிவுற்றுள்ளது. குண்டுதாரர்களாக இருந்தவர்கள் இன்று சுபிட்சமான பிரஜைகளாக சமூகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித்த கொஹன தெரிவித்துள்ளார். ரோமாபுரியில் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
சிஸ்டேன் தேவாலயத்திலிருந்து கருப்பு புகை வெளியேறியதை அடுத்து இரண்டாவதும் மூன்றாவதுமான வாக்கெடுப்புகள் பலனற்று போயுள்ளன. சென்ற மாதம் பதவி விலகிய புனித பாப்பரசர் 16வது ஆசீர்வாதப்பருக்கு பதிலாக புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்கவென கர்தினால்கள் இரண்டாவது நாளாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். உலக நாடுகளில் வாழும் 1.2 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கென அவர்கள் உடன்பாடு காணும் வரை சம்பந்தப்பட்ட 115 தெரிவாளர்களும் அங்குள்ள தேவாலயத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று மாலையும் மற்றொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3/2 பெரும்பான்மைகளுடன் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் வரை கர்தினால்கள் நாளொன்றுக்கு 4 தடவைகள் வாக்கெடுப்பில் ஈடுபடுகின்றனர். With a slew of sex scandals and rapidly dwindling popularity, the cardinals, including the 115 aged under 80 who will vote for the next pontiff, are praying that God will inspire them to choose the right man. This Mass is the last event for the Vatican where they will elect the next Pope. 115 cardinals will choose the next leader, who will need to tackle the daunting problems facing the Church at one of the most difficult periods in its history. After praying for divine guidance, they take a vow never to divulge any details of their deliberations. As the doors close, the deliberation. கிரான் தொப்பிக்கல வீதியில் உள்ள பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் புனரமைப்பு வேலைகளுக்கான நிதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். கிரான் தொப்பிக்கல பிரதான வீதியில் அமைந்துள்ள இந்த பாலம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். யுத்தம் மற்றும் பெருவெள்ளம் என்பவற்றினால் இந்த பாலம் சேதமடைந்ததை அடுத்து விவசாயிகள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்துள்ளனர். எனவே இந்த பாலத்தை முற்றிலும் புனரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் முரளிதரன் குறிப்பிட்டார். இந்த பாலம் சிறந்த முறையில் சீரமைக்கப்படுகின்ற பொழுது கூடுதலான மக்கள் இதனூடாக நன்மை பெறுவார்கள். தற்பொழுது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்க்கின்ற இடமெல்லாம் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் சிரமப்பட்டு மக்கள் போய் வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஆகவே அதன் நன்மை கருதி இந்த கிரான் பாலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பாலம் பெரும்பாலான மக்களுக்கு நன்மையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது என்பதையும் இவ்விடத்தில் நான் குறிப்பிட்டேன். அம்பாறை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் தேசத்துக்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு அந்த மாவட்டத்தின் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் நாட்டில் உள்ள 106 தேசிய பாடசாலைகளுடன் இணைக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள அன்னமலை ஸ்ரீ சக்தி வித்யாலயத்திற்கு கேகாலை சென்ட் மேரிஸ் கல்லூரி அதிபர் ஹேமந்த தலைமையிலான ஆசிரியர்களும் மாணவர்களும் நேற்று விஜயம் செய்துள்ளனர். மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்கான கற்றல் உபகரணங்களை பாடசாலை அதிபர் இ தயாநிதியிடம் வழங்கியதுடன் மாதிரி வாசிக சாலையையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் இன்னும் 5 நாட்களில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படவிருக்கும் இவ்வேளையில் மொனராகலை வாழ் மக்கள் இந்த திட்டத்துக்கு தமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் வாழும் சிறுவர் முதல் பெரியோர் வரையிலான மக்கள் இந்த மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலைய அங்குரார்ப்பண நிகழ்வை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். மன்னார் எருக்கலம்பட்டி பிரதேசத்தில் மீள்குடியேறி வாழும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களினது நலன் கருதி அங்குள்ள மகளிர் வித்தியாலயத்திற்கு சகல வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள், பிரார்த்தனை மண்டபம் ஆகியவற்றினை கொண்ட கட்டடத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் நாட்டி வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் திருமதி நசீர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பிரதி அமைச்சர் MLM ஹிஸ்புல்லா, பாராளுமன்ற உறுப்பினர் AH அஸ்வர், மாகாண சபை அங்கத்தவர் MSS அமீர் அலி ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தனர்.
கல்முனை ஜாகிரா கல்லூரியின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் ஜாகிரா கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. பாடசாலை அதிபர் ஏ ஆதம்பாவா தலைமையிலான பாடசாலை நிர்வாகத்தினரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கல்முனை தொகுதி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான HMM ஹரிசும் இதில் பங்கு பெற்றினார்கள். வகுப்பறைகள் பற்றாக்குறை, நிர்வாக கட்டடத்தின் தேவை உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் அங்கு ஆராயப்பட்டன. அத்துடன் இடிந்து விழுந்த பாடசாலை கட்டடத்தையும் மாகாண சபை உறுப்பினர் AM ஜமீல் மற்றும் அதிகாரிகள், பொறியியலாளர்கள் ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர். ஹங்குராங்கத்த ரிகில்லகஸ்கட நகரத்தில் பொது இயற்கை கழிவு கட்டமைப்பு சுத்தமாக பேணப்படுவதில்லை என்று பிரதேச மக்கள் குறை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பெரும் எண்ணிக்கையானோர் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ரிகில்லகஸ்கட ஹங்குராங்கத்த தேர்தல் தொகுதியில் முக்கிய வர்த்தக நகரமாகும். நாளாந்தம் சுமார் 10,000 பேர் நகரத்திற்கு வருகை தருகின்றனர். நகரில் பொது இயற்கை கழிவு கட்டமைப்பு 3 இருந்த போதிலும் அவை புற்களால் மூடப்பட்டுள்ளன. பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் இயற்கை கழிவு அறை சரியான முறையில் பேணப்படுவதில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அறிவித்த போதிலும் அதனால் பயன் ஏதும் ஏற்படவில்லை என்று பயணிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய மாகாண போக்குவரத்து அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது இயற்கை கழிவு அறைகளை பேணும் நடவடிக்கை ஹங்குராங்கத்த பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை இது தொடர்பாக பொறுப்புகள் சரியான முறையில் சபைக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இவற்றை நிர்வகித்தல் மற்றும் வரி தொடர்பான கொள்கை உரிமை ஆகியன பிரதேச சபைக்கு சட்ட ரீதியில் இருக்க வேண்டும் என்றும் அதன் தலைவர் ரணசிங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிர்வாக அதிகாரியின் இழுத்தடிப்பு செயற்பாடு காரணமாக பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கு துரிதமாக தீர்வை பெற்றுத் தருமாறு பிரதேச மக்கள் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். செல்ல பிராணிகளான நாய்களுக்கு தங்களது சொந்த பிள்ளைகளுக்கு வழங்கும் உரிமையை வழங்க அதன் எஜமானர்கள் தயங்க மாட்டார்கள். குடும்ப அங்கத்தவர்களாகவே செல்ல பிராணிகளான நாய்கள் கருதப்படுகின்றன. பார்வையிழந்த உரிமையாளர்களை எத்தகைய அசம்பாவிதமுமின்றி உரிய இடத்துக்கு அழைத்துச் செல்லும் சக்தியையும் பயிற்சி பெற்ற நாய்கள் கொண்டுள்ளன. இத்தகைய செல்ல பிராணிகளான நாய்களுக்கென தொலைக்காட்சியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தாங்கள் பெரிதும் நேசிக்கும் செல்ல பிராணிகளான நாய்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்க பெருந்தொகை பணத்தையும் உரிமையாளர்கள் செலவு செய்கின்றனர். செல்ல பிராணிகள் மீது அக்கறை செலுத்தி உரிமையாளர்களின் கவனத்தை கவரும் வகையில் நாய்களுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. தாங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது வீட்டில் இல்லாத சமயத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்ல பிராணிகளான இந்த நாய்களின் பொழுதுபோக்கிற்கென அமைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்சமயம் இஸ்ரேல் மற்றும் கலிபோர்னியா ஆகிய நாடுகளில் மாத்திரம் இந்த நாய்களுக்கான தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாய்களுக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் விரைவில் உலக நாடுகளில் இடம்பெறவுள்ளன. கேரள மாநில நீர்ப்பரப்பில் 2 மீனவர்களை சுட்டுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 இத்தாலிய கடற்படை வீரர்களையும் ஒப்படைக்காவிட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்று இந்திய பிரதம மந்திரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த இருவரையும் திருப்பி அனுப்பப் போவதில்லை என்று இத்தாலி அறிவித்துள்ளது. சென்ற பிப்ரவரி மாதத்தில் இத்தாலிய கடற்படையினர் 2 மீனவர்களை சுட்டுக் கொண்டதோடு அவர்களை கடற்கொள்ளையர்காரர்கள் என தாங்கள் கருதியதாகவும் தெரிவித்திருந்தனர். சென்ற மாதம் நடைபெற்ற இத்தாலிய தேர்தலில் வாக்களிப்பதற்கு இந்த 2 வீரர்களும் இத்தாலிக்கு செல்லலாம் என இந்திய உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. 4 வார காலத்தில் இவர்கள் இந்தியா திரும்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்ட போதிலும் இவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டார்கள் என்று சென்ற திங்கட்கிழமை இத்தாலி அறிவித்தது. இதனையடுத்து ராஜதந்திர ரீதியிலான பிரச்சினைகள் ஆரம்பித்தன. 2 நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு ஒன்றை காண்பதற்கு ராஜதந்திர மட்டத்தில் கூட்டம் ஒன்று நடைபெற வேண்டும் என்று இத்தாலி தெரிவித்துள்ள அதே சமயத்தில் இத்தாலிய கடற்படை வீரர்கள் இருவரும் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பெரிதும் பாதிக்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறுகிய காலத்தில் இலங்கை கண்டுள்ள அபிவிருத்தி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக ஜப்பானிய மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிப்பு. LTTE மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளினால் உயிரிழந்த மற்றும் காணாமற் போனவர்கள் தொடர்பான விடயங்களை கண்டறியுமாறு உயிரிழந்த மற்றும் காணாமற் போனோரின் பெற்றோர் அமைப்பு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் தமிழ்நாடு மீனவர்கள் எவரும் உயிரிழந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று இந்திய அரசாங்கம் அறிவிப்பு.
ராஜதந்திர உடன்பாடுகளை இத்தாலி மீறுவதாக இந்தியா குற்றச்சாட்டு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.